ஹாய் லவ்லீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாரி, கொஞ்சம் நல்லா வீடியோ சரியாக போட முடியல. ஏன்னா நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் சீரீஸ் இருந்துச்சு இல்லையா, அதை ஃபுல்லாக தூக்கிட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால் வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியல. அப்லோட் பண்ணால் வியூஸும் போக மாட்டேங்குது. அடுத்து போடுற வீடியோ கூட ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் வரும். அப்போ தான் நமக்கு வியூஸ் கொஞ்சம் ஏறும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணிக்கிட்டீங்கன்னா பழைய மாதிரி என்னோட வீடியோஸ் மறுபடியும் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, என்னோட சொக கதையை கேட்ட எல்லாருக்கும் தேங்க்ஸ். இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோக்கு கல்யாணம் சொல்லிட்டு எல்லாரும் இன்வைட் பண்ணிருப்பாங்க இல்லையா? இப்போ அந்த கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. ஹீரோவோட அம்மாவும் அக்கா கூட வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோனும் இருக்காங்களா. ஹீரோயினுக்கு கல்யாணம் சொல்லி வர வைக்கல, உங்க பையன் எங்க கூட தான் இருக்காங்க, நீங்க வந்துருங்க அப்படிதான் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க போல. அங்க வந்த பிறகுதான் ஹீரோக்கு கல்யாணம்னு தெரியுது. இப்ப ஹீரோ கூட ஈயும் வராங்க. அவங்க 2 பேரை பார்த்த உடனே எல்லாரும் இவங்க 2 பேர் தான் கல்யாணம் பொண்ணு பையன் போல அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் இவங்க 2 பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களான்ற கோவத்துல அங்கிருந்து போக்க பாக்குறாங்களா. அப்ப ஹீரோவே வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு என் கூட ஃபர்ஸ்ட் டான்ஸ் ஆடுன்னு சொல்லி சொல்றாங்க. ஹீரோயின் முடியாதுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் ப்ளீஸ் எல்லாரும் பாக்குறாங்க அப்படி சொல்லவும் ஆடுறாங்க. இங்க என்ன நடக்குது, என்னோட பையன் எங்க அப்படி சொல்லி கேக்குறாங்களா. உன்னோட பையன் எங்கேயோ போகல, இங்கதான் இருக்கான். அதுக்கு முன்னாடி என் கூட கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடுன்னு சொல்றாங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வந்து உன்னோட அண்ணோட லவ்வர் தானே, அப்புறம் எப்படி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் கேட்டா, இதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தான்னு சொல்லி கேக்குறாரு. சும்மா கேட்கணும்னு கேக்குறியா இல்ல ஜெலஸ்ல இருக்கியா அப்படி சொல்லி கேட்கவும், ஜெலஸா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாங்களா. அப்ப அவரு டான்ஸ் ஆடுறதை நிறுத்திட்டு இதோ பக்கத்துல இருக்காங்களே இவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் மட்டும் சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு அங்க ஷாக் ஆயிடுது. அவரோட அம்மாவும் அக்காவும் பேன்னு பாத்துட்டு இருக்காங்க, என்னடா இங்க நடக்குதுன்ட்டு. அங்க இருக்கவங்க எல்லாம் ஐயோ இது அண்ணனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணாச்சே, எப்படி இவர் கல்யாணம் பண்ணிப்பாரு, அந்த பொண்ணுக்கு 6 வயசுல ஒரு குழந்தை வேற இருக்கேன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம அவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு ரிங் எடுத்து போட்டாரு. இந்த ரிங் என்னன்னு தெரியுதா? ஹீரோ அடிபட்டுட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது ரிங்க தொலைச்சிட்டு தேடிட்டு இருப்பாரு. அவங்க அசிஸ்டன்ட் கூட வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ரிங் தான். அப்ப போட முடியல, இப்ப எப்படியாவது ஹீரோயின் கையில போட்டுடும் சொல்லிட்டு அவரும் போட்டு விட்டுட்டு, நம்ம கல்யாணத்தை பிரம்மாண்டமெல்லாம் பண்ண முடியாது, அந்த அளவு டைமும் நமக்கு கிடையாது, அதனால சிம்பிளா முடிச்சுக்கலாம் சொல்லிட்டு ஹீரோனுக்கு போட்டு விட்டுறாரு. இதை பார்த்த உடனே அவங்க அம்மாக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஐயோ இவளுக்கு ஒரு பையன் வேற இருக்கான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்துட்டு ஹீரோ கிட்ட, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? உங்க அண்ணனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணை வந்துட்டு நீ கல்யாணம் பண்ண போறியா? இங்க இருக்க யாராவது இந்த கல்யாணத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எல்லாரும் எங்க ஃபேமிலியோட எனிமி ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ பக்கம் திரும்பி, உன்னோட அண்ணாக்கும் இவளுக்கும் இந்த முடியெல்லாம் கட் பண்ணி ஒரு செரிமனி பண்ணாங்களே அதுவும் முடிஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இந்த பொண்ணு வச்சுட்டு எப்பறம் நீ வாழ முடியும், இந்த ஜென்மத்துல நீ அந்த பொண்ணை தொடவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ சொல்றாரு, அண்ணனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு பேரு ஃபேங் முலான். எவ்வளவு தடவை நான் உங்களுக்கு சொல்றேன், இது ஃபேங் முலான் கிடையாது, இவர் ரென் சூசு அப்படின்னு சொல்றாங்களா. ரென் சூசுவோ ஃபேங் முலானோ அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லவும், என்னோட விஷயத்துக்கு நடுவில் நீங்க வராதீங்க, நான் என்ன டிசிஷன் எடுக்கணும்னு எனக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அந்த முடி வெட்டி ஒரு செரிமனி பண்ணும்ல, அதுல அண்ணாவோட முடியை நான் வைக்கவே இல்லை, அவளோட முடியோட என்னோட முடிதான் நான் வச்சேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி கையில கொடுக்குறாங்க. அதை கேட்டோன்னே உங்களுக்கு இன்னும் ஷாக் ஆயிடுது. அப்ப இந்த குழந்தை யாருது அப்படின்னா அது வேற யாருதான் இருக்கும், எந்ததான் அப்படி சொல்லவும் அவ்வளவுதான் அவங்களுக்கு ஹார்ட்டே வெடிச்சிடுற மாதிரி ஆகுது. என்னடா இப்படி வேர்ஸ்டா பிஹேவ் பண்ணி வச்சிருக்க, நம்ம குடும்பத்தோட மானமே இப்ப கப்பல்ல ஏறிடுச்சுன்னு சொன்னா ஹீரோ எல்லாரையும் திரும்பி பார்த்துட்டு, இவங்களை தவிர யாராவது இந்த கல்யாணத்தை அப்ஜெக்ட் பண்றீங்களா சொல்லி கேக்குறாங்க. அங்க இருக்கவங்களா இல்ல நாங்கெல்லாம் வாழ்த்துக்கள் தான் தெரிவிக்கிறோம் சொல்லிட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அக்கா காரியம், பாருங்களேன் யாருக்குமே நம்ம ஃபேமிலி மேல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஆயிடுச்சு, வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவை லைட்டா சிரிச்சுட்டு இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்களா. வந்துட்டு ஃபேமிலி போட்டோ எடுக்கலாம் சொல்லிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா, இந்த மேரேஜ்ல என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது சொல்லிட்டு கையில போட்டிருக்க ரிங் எடுத்து வச்சிடறாங்களா. எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன பிடிக்கலையா, எவ்வளவு வெறுக்கிறியா நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒண்ணு வெறுக்கல, நீ தான் என்ன வெறுக்கிறேன்னு சொன்ன அப்படின்ட்டு. ஹீரோட அண்ணா இறந்திருப்பாங்கல்ல, அப்ப அவரும் வீட்டே கொளுத்தி விட்டுட்டு நான் உன்னை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார்ல, ஏதோ ஒரு கோவத்துல சொல்லிருப்பாரு போல, அதை ஞாபகம் வச்சுட்டு சொல்றாங்க. ஓ அதுவா, சரி ஓகே, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் வெத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னோட பையன் எல்லாம் உன்னை ஆக்செப்ட் பண்ண மாட்டான், 6 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனால் தானேன்ட்டு சொல்றாங்க. அந்த முடிவை என்னோட பையன் எடுக்கட்டும், 6 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போனாலும் அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும்ல, கம்ப்ளீட் ஃபேமிலி என்னால மட்டும் தான் தர முடியும்ட்டு ஹீரோ சொல்லுவோம். இப்ப ஹீரோயினும் மனசுல நினைச்சிட்டு இருக்காங்க, என்னோட ஃபேமிலி சின்ன வயசுலயே தொலைஞ்சு போச்சு, அவனுக்கு ஃபேமிலியே இல்ல, இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து என்னோட பையனுக்கு ஒரு ஃபேமிலி தர முடியுமா என்னன்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கும் போது அவங்க பையன் ஓடி வரானா. அங்கிள் என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறான். அப்ப ஹீரோவும், அங்கிள் இல்லம்மா நான் உன்னோட அப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. வா என்னோட அப்பாவா, நிஜமாலே? அம்மா இது நிஜமாலே என்னோட அப்பாவான்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோ, சரி ஓகே நான் தான் உன்னோட அப்பா, இது நீ அக்செப்ட் பண்ணிக்கோ சரியா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு அவரும், இல்ல இதை மம்மி தான் சொல்லணும்னு சொல்லிட்டு மம்மி நம்ம எல்லாம் போட்டோ எடுத்துக்கலாமா சொல்லிட்டு ஹீரோனை கேட்கவும் இப்போ உட்காந்து போட்டோ எடுத்துக்கிறாங்க. இதோட ஸ்வீட் மூமெண்ட்ஸ் எல்லாம் முடியுது. இதுக்கப்புறம் எல்லாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் பங்கமா இருக்கும். கதையும் விறுவிறுன்னு ஓடும். வாங்க கண்டினியூ பண்ணலாம்.
கட் பண்ணி ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கு. அங்க ஒருத்தர் வந்து துடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு வெளியில் நீட்டு இந்த ஷாங் இருக்கால அந்த ஒற்றை குச்சி, அவனும் இன்னொரு டாக்டரோட சேர்ந்து ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி இல்னஸ் மாதிரி வந்துடுது போல. அவன் ரத்த வாந்திலாம் எடுத்துட்டு இருக்கான். இந்த சீன்ல உங்களுக்கு நான் காமிக்கல, கொஞ்சம் கொடூரமாவே இருக்கும். அந்த ஆளு துடிச்சு இறந்தே போயிடுறான். என்னங்க இது இவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு சொல்லி ஷாங் கேட்கவும், அதெல்லாம் பயப்படாதப்பா, இது வந்து டைலூட்டே பண்ணாம கான்சென்ட்ரேட்டடா இருக்கல, ஆனால் தான் எஃபெக்ட் உடனே தெரியுது. ஆனா ஹீரோவோட ஊருக்கு அனுப்ப போற இந்த மருந்துல 10 மடங்கு தண்ணி கலந்துதான் டைலூட் பண்ணி அனுப்புவோம். அதனால இந்த எஃபெக்ட் எல்லாம் வந்து உடனே தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் உயிர் போகும். லாஸ்ட் டைம் இதே டைலூட் பண்ணாத கான்சென்ட்ரேட்டட் ஐட்டம் தான் நீங்க அந்த ஃபேங்கோட ஷிப்மெண்ட்ல வச்சிருந்தீங்க. ஆனா அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அவனே எரிச்சிட்டான். நல்ல வேளை இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாம உங்க ஃபேமிலி தப்பிச்சிச்சு. ஆனா இந்த தடவை மட்டும் மாட்டினீங்கன்னா கண்டிப்பா நீங்க தான்றது கண்டுபிடிச்சிருவாங்க, அதனால பாத்துக்கோங்க அப்படின்னு அந்த டாக்டரும் சொல்றான். இப்ப அதே மாதிரி எல்லா பார்சலும் எடுத்துட்டு அந்த ட்ரெயின்ல தான் வந்து இறங்குது. இந்த விஷயத்த எல்லாத்தையும் அந்த டவ் இருக்கா இல்லையா, ஆர்ஃபனேஜ்ல ஒரு பையன் இருந்தா இல்லையா, அவன் தான் அது எல்லாத்தையும் கண்டுகிட்டு இப்ப எடுத்துட்டு போய் ஹீரோயின் கிட்டயும் சொல்லுவோம். ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுட்டு இதை எப்படியாவது நம்ம தடுத்தாகணும், அந்த மருந்து கொஞ்சம் நம்ம எடுத்துக்கணும் சாம்பிளுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட் அந்த பாடகி இருக்காங்க, அவங்க கூட ஒரு பிளானும் போடுறாங்க. அந்த ஸ்டேஷன்ல இந்த லீபோஸ் இருக்கானே அவனோட ஆர்மி பீப்புள் தான் இருக்காங்க. சோ அவங்கள வந்து சியர் அப் பண்றதுக்காக நம்ம போகலாம், ஒரு ஒப்பேரா ஷோ நடத்தலாம் அப்படி சொல்லிட்டு போறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த ஷோவும் ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான் வெளில வராங்க, பார்த்தா ஹீரோயின் மாதிரியே தெரியல. அதுக்கு பின்னாடி அந்த பாடகியும் வராங்க. இவங்க 2 பேரும் அந்த ஷோ எல்லாம் பண்ணிட்டு ஒரு மேஜிக்கும் பண்றாங்க. அந்த டப்பாக்குள்ள ஹீரோயின் அனுப்பி அதை மூடி திறந்து காமிச்சா ஹீரோயின் காணுமா, எதிர்க்க பார்த்தா இன்னொரு பொண்ணு வருது. சோ அப்படிதான் ஹீரோயினை மறைய வச்சு அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளேயே அமுச்சு வச்சிருக்காங்க. இதுக்கிடையில இந்த மாதிரி புது ட்ரக்ஸ் எல்லாம் வந்து இறங்கி இருக்குன்ட்டு ஹீரோக்கும் தெரிய வருது. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, அசிஸ்டன்ட் கிட்ட நீ போய் இதெல்லாம் பாத்துக்கோ அப்படி சொல்றாங்க. இப்ப அசிஸ்டன்டும் பாடகி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க, எனக்கு இன்னும் அவங்க மேல டவுட்டா இருக்கு அப்படின்ட்டு சொல்லனா, உடனே ஹீரோ எழுந்துட்டு சரி நீ போகாத நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பி வராரு. இப்ப ஹீரோயினும் அங்க இருக்க ஒரு ஆள் அடிச்சு போட்டு சாவி எடுத்துட்டு போய் அந்த ஸ்டேஷன் ஓபன் பண்ணி உள்ள இருக்க அந்த பாஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்களா, அவங்க கையில அந்த ரெட் பில் கடிச்சிடுது போல. இப்ப யாரோ வருவோ ஹீரோயினும் ஒரு ரெட்ல போய் ஒளிறாங்களா, அந்த இடத்துக்கு நல்லவேளை ஹீரோ வந்துடுறாரு. இப்ப ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. நீ எதுக்கு இங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, என்னோட மனைவி நைட்ல காணோம்னா நான் தான் வந்து தேடணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ 2 பேரும் சேர்ந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்ப லீபோஸ் இருக்கால, அவன் வேற ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு என்ன நீங்க பர்மிஷனே கேட்காம ஏதோ சியரப்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா எங்க டீமுக்குன்னு சொன்னா, ஆமா நாங்க ஒரு மேஜிக் பண்றோம் நீங்களும் வந்து பாருங்களேன் சொல்லிட்டு அவனை பிடிச்சி அந்த பாக்ஸ்ல தள்ள, அவன் விழுகும் போது இந்த பொண்ணைய பிடிச்சி உள்ள இழுத்துக்கிறான். இப்ப 2 பேரும் அந்த பாக்ஸ்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. உண்மையை சொல்லுங்க, நீயும் ரென்சுசுவும் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட அப்பா வச்சுதானே ஏதோ பிளான் பண்றீங்கன்னு சொன்னா, ஆமா இப்ப கூட ரென்சுசு உள்ளதா போயிருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட்ல நம்ம 2 பேரும் கோவப்பட்டு போனதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் நீ முதல் வார்த்தையை பேசுற, ஆனா இப்ப கூட நீ என்ன யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கலன்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, என்ன பண்றது எனக்கு உங்களை யூஸ் பண்ணிக்க தான் வேணும்னா நீங்க கது திறந்து உள்ள போங்க, என்ன பிரிசன்லயும் போட்டுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்ட்டு அந்த பொண்ணு சொல்றா. அப்ப லீபோஸோ நீ என்ன எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு தானே இருக்க, இப்ப எனக்கு வேண்டியதை நானே எடுத்துக்கிறேன் சொல்லிட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணி விட்டுட்டாரு. இப்படி பாக்ஸ்குள்ளே இவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க ஓடிட்டே இருக்காங்களா. இப்ப ஹீரோவும் நிறைய பேர் வரதை பார்த்துட்டு ஹீரோயினை ஓடுற ட்ரெயின்ல ஏத்தி விட்டு நீ போ நான் வந்துடுறேன் சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு மனசு கேட்கல, எல்லா இடத்துலயும் ஹீரோயினுக்காக தானே ஹீரோ நின்னாரு, அதனால ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு நீ ஏன் கூடவே வான்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருமே அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அந்த ட்ரெயின் இப்போ அவுட்ஸ்கட்ஸ்க்கே போயிட்டு இருக்கு போல. ஹீரோ சொல்றாரு, சரி நம்ம அங்க போய் இறங்கின பிறகு என்னோட ஆளுங்கலாம் வந்துருவாங்க, நம்மள கூட்டிட்டு வந்துருவாங்க, நீ இப்ப கவலைப்படாது, நம்ம பையனும் அங்க பத்திரமா தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க. அந்த நேரம் ஹீரோயின் அந்த பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து கொடுத்துட்டு இந்த சாம்பிள் தான் நான் அங்க இருந்து எடுத்தேன், இதுக்கு முன்னாடி கூட இதே மாதிரி பார்சல் என்னோட அப்பா ஃபேங் அவரோட ஷிப்மெண்ட் கூடவே போயிருக்கு, அதை கண்டுபிடிச்சு அவர் அதை கொளுத்திய விட்டுட்டாரு, யார் கையிலயும் மாட்டக்கூடாதுன்ட்டு, எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே உங்க அப்பாக்கு தெரிஞ்சுதான் நடக்குதுன்ட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ கண்டிப்பா அப்படி இருக்காது, ஏன்னா இது தயாரிக்கிறதுக்கான இடமும் லேபோ அவர்கிட்ட கிடையாது, இது வேற யாரோதான் செய்யறாங்க அப்படி சொல்லவும் ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்க ஷாங் ஃபேமிலியான்ட்டு. ஆமான்ட்டு ஹீரோயின் தலையாட்ட. அப்ப ஹீரோயினுக்கு குயின் சத்தம் வருது காதுல, தலையும் வலிக்க ஆரம்பிச்சிருது. என்னாச்சுன்னு கேட்டா எனக்கு தலைவலி, இது ரொம்ப வருஷமா இருக்குன்னு சொல்றாங்க. எனது ரொம்ப வருஷமா, எனக்கு தெரிஞ்சு உனக்கு இந்த மாதிரிலாம் இல்லையே அப்படின்ட்டு அவரும் கேட்க, எனக்கு கொஞ்சம் விடு, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லிட்டு அவங்கள படுத்துக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. லீக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடுது, இந்த ரெட் பில் இருக்குன்றது. அவரோட ஆளுங்க தான் வந்து சொல்றாங்க, நைட்டு நாங்க வந்து பார்க்கும்போது நிறைய பேர் அடிபட்டு இருந்தாங்க, என்னட்டு சர்ச் பண்ணும் போது எங்களுக்கு இந்த பாக்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லி கையில கொடுக்கவும் அதை கொண்டு போயிட்டு இப்ப ஷாங் ஃபேமிலி மூஞ்சிலே விசிறி அடிச்சுட்டு, உங்க வேலை தான் இதெல்லாம் என்னை ஏமாத்திட்டு நீங்க ஷிப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இந்த கருமத்தை செய்யறதுக்கு எனக்கு நீங்க கமிஷன் வேற கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு அவரு சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப ஷாங்கும் அந்த ஒற்றை குச்சி சிரிச்சுட்டே வந்து சொல்றான், என்ன சார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல நடக்குது, அதனால தானே நீங்க எங்க கிட்ட 10% கமிஷனும் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு, இந்த விஷயம் மட்டும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க தான் மாட்டுவீங்க அப்படின்ட்டு சொல்றானா. அதுக்கு அவரும் நான் மாட்டினா உங்களையும் சேர்த்து தானே மாட்ட வைப்ப சொல்லிட்டு அவர் அங்க வந்து கோமா கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோவை தான் லீபோஸ் பார்க்க வந்திருக்கானா. இப்ப இவங்க 2 பேரும் தனியா போய் உட்காந்து
பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் அந்த ரெட் பில் பாக்ஸை கையில கொடுத்துட்டு, இந்த சாம்பிள் உங்களோட ஆர்மி ஸ்டேஷன்ல தான் நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு என்னவோ லீக்கோ இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ தான் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் சொன்னோடனே அவன் கோவமா, என்னது என்னோட அப்பாவை நானே இன்வெஸ்டிகேட் பண்ணுமா, அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்றான். என்னடா இந்த விஷயத்துல அப்பாலாம் சொல்லி பேசிட்டு இருக்க, நீ படிச்ச படிப்புக்கு நீ இருக்கிற வேலைக்கு இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, நீ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொன்னா அவன் முடியாது சொல்லவும் ஹீரோ சொல்றாரு, உன்னால முடியாதுன்னா நான் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோமா கிளம்பிடுறாரு. ஹீரோ இப்போ அவரோட அசிஸ்டன்ட் கிட்டையும் ஹீரோ எனக்கு ஏதாவது நடந்துச்சா, எதுக்காக அவங்களுக்கு இந்த மாதிரி தலைவலி அடிக்கடி வருதுன்றது கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. அவரை இப்போ வந்துட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இது எல்லாத்துக்கும் பின்னாடி உங்க அக்கா தான் இருக்காங்க, அவங்களோட அடியால வச்சுதான் ஹீரோயின் அட்டாக் பண்ணிருக்காங்க, அதுக்கு பின்னாடி ஒரு காரணமே இருக்காது, நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். கட் பண்ண ஹீரோயினை கூட்டிட்டு அந்த கொற்ற மலையில எங்கேயோ போறாங்க. ஹீரோக்கு அந்த இடத்துல அடிபட்டிருக்கல, அந்த இடத்துக்கு தான் கூட்டு வராங்க. இந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் என்ன சாகுற அளவுக்கு ஒருத்தவங்க அடிச்சு போட்டாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், யாருன்றதே கண்டுபிடிக்க முடியல, ஆனா இப்பதான் எனக்கு அந்த விஷயமே தெரிய வந்துச்சு, அந்த இடத்துல இருந்து என்ன காப்பாத்தினது நீ தான்ட்டு அப்படியே பேக்ரவுண்ட்ல காமிக்கிறாங்க. அவங்களோட அக்கா தான் வந்துட்டு இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிருப்பாங்க போல, அன்னைக்கு அட்டாக் பண்ண வந்ததே ஒன்னதான்டா, ஆமா நீ ரொம்ப கோவப்படுத்தினல, அதனால தான் நான் உன்னை அடிச்சேன், ஆனா அந்த இடத்துல உன்னை காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் நடுவுல வந்து மாட்டிக்கிட்டான், அதனால தான் சம்மடி விழுந்துச்சு அவளுக்குன்னு சொல்லிருப்பாங்க. இப்ப இதெல்லாத்தையும் சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டையும், நீ மட்டும் இல்லைன்னா 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் இறந்தே போயிருப்பேன், ரொம்ப நன்றி, அதனால என்ன நீ ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொட போறாங்களா. ஆனா ஹீரோனை தடுத்துட்டு, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்ட, என் மனசுல நீ இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறாங்க. அப்ப ஹீரோவை புடிச்சிட்டு, நீ எதுக்கு இப்படி என்ன விலைக்கு போற மாதிரி போயிட்டு என்ன புடிச்சு தொங்கிட்டு இருக்க, என்னால முடியல, ஒண்ணு என்ன ஏத்துக்கோ இல்ல மொத்தமா தலை மூழ்கிட, நான் ஒன்னும் என்ன காப்பாத்த சொல்லலன்ட்டு சொல்றாரு. அந்த நேரம் ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டு, 7 வருஷத்துக்கு முன்னாடி பத்தி நீ பேசணும்னா 19 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை காப்பாத்தினே அதை பத்தி நான் பேசணும்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. அப்பவும் அவர் அப்படித்தானே சொல்லிருப்பாரு, நான் ஒன்னும் உன்னை காப்பாத்த சொல்லலையேன்ட்டு. அந்த விஷயத்தெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க சொல்றாங்க, ஒன்னாலதான் என்னோட ஃபேமிலியே முழுசா போச்சு, இப்ப நான் செல்ஃபிஷா நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே நீ தான், இந்த விஷயத்துல நீயும் நானும் வேற வேற கிடையாது, 2 பேரும் ஒண்ணுதான், நீ என்ன இவ்வளவு உருகி லவ் பண்றிய, நான் ஒன்னும் உன்னை லவ் பண்ண சொல்லலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்க வந்து கிளம்புறாங்களா. ஹீரோ தான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க நின்னுட்டு இருக்காரு. இப்ப கட் பண்ணா ஹீரோக்கு ஒரு கால் வருது, உங்க பையனை உங்க அம்மா கடத்திட்டாங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துல பார்த்தா அந்த பையனை கடத்தி வச்சுட்டு, என்னப்பா நீ எங்களோட குடும்ப வாரிசு, என் கூட தான் இருக்கணும், நான் தான் உன்னோட பாட்டி, இந்த பொம்மை இந்த ட்ரெஸ் உனக்காக தான், நீ எங்க குடும்ப வாரிசு, அந்த போட்டோ பாரு என்னோட பையன் மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணாவை காமிச்சிட்டு, இதுதான் உங்க அப்பா, எங்க குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக என் பையனே மறுபடியும் பிறந்து வந்திருக்கான் பாரு, நீயும் அந்த போட்டோல இருக்க குட்டி பையனும் ஒரே மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனை பயமுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரண்ட்டும் போயிடுச்சு. இப்ப அவங்க கட்டி பிடிச்சிட்டு, கவலைப்படாத உன்னோட பாட்டி நான் இங்கதான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை இன்னும் பயமுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு லீ போசோ வரானா. அவன் வந்துட்டு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த வேலைக்காரன் கிட்ட எல்லாம் கேட்டா, நாங்க ஊரை விட்டு கிளம்புறோம், இதுமேட்டு இங்க இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு மேடம் சொல்லிட்டாங்க, வந்ததுல இருந்து குடிச்சிட்டே தான் இருக்காங்க, எங்கேயோ வெளியே கூட வரல அப்படின்ட்டு சொல்றாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்துடுறாரு. எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு ஹீரோ நேரா அவங்க அம்மா ரூமுக்கு தான் போறாங்க. அங்க போனா அந்த பையன் சேஃபா தான் இருக்கிறான். பயப்படாதப்பா, அப்பா வந்துட்டேன், நீ வீட்டுக்கு போ அப்படி சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இப்படி அவங்க அம்மா கிட்ட பேசலான்ட்டு போகும்போது அவங்களுக்கு போதையில அது அவங்க ஹஸ்பண்ட் மாதிரி தெரியுது. வந்துட்டீங்களா பாருங்க, உங்க குடும்பத்தையே நான் தான் காப்பாத்துற பாருங்க, எனக்கு கண்ணுல சுருக்கம் வந்துருச்சு, தலைமுடியெல்லாம் கிரே ஆயிடுச்சு, இருந்தாலும் உங்க ஃபேமிலி நான் தான் பில்லராட்டும் காப்பாத்திட்டு இருக்கேன், இப்பயாவது நீங்க என்ன லவ் பண்ணுங்க, என் கூடவே இருங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை கிட்ட வந்துட்டு, நல்லா பாருங்க நான் யாருன்ட்டு அப்படி சொல்றாங்களா. அப்ப அவங்கள முழிச்சு பார்த்தா அது ஹீரோ. அதை பார்த்தோன்னே கண்ணால தொடச்சுக்கிட்டு, வீராப்பா என்ன நீ வந்திருக்கியாச்சா, உன் மூஞ்சில என்னால முழிக்க முடியாது, அந்த பையன் இனிமேட்டு எங்களோட வாரிசு, அந்த பையன் உங்களை மாதிரி கரப்டானவன் 2 பேர் கூட இருக்கவே கூடாது, நான் தான் வளர்ப்பேன்னு சொல்றாங்க. என்னது நீங்க வளர்ப்பீங்களா, ஆல்ரெடி என்னோட வாழ்க்கையை அழிச்சது பார்த்தாதுன்ட்டு இப்ப என் பையனோட வாழ்க்கையும் அழிக்க பாக்குறீங்களா, உங்களாலேயே உங்க பசங்களை ஒழுங்கா பாத்துக்க தெரியல, எதுக்கு இப்படி நடுநடுல வந்து என் லைஃபை ரியூன் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு அவரு சொல்லவோ இது எல்லாத்தையும் லீ போஸ் வெளியில நின்று கேட்டுட்டு இருக்கான். அவன் மனசுல யோசிக்கிறான், ஆனா நீங்க 2 ஃபேமிலியும் பாத்துக்க சொன்னீங்க, ஆனா 2 ஃபேமிலியும் காப்பாத்தக்கூடிய நிலைமையிலே இல்ல, எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணான்னு சொல்லிட்டு இப்ப அண்ணாவோட ரூமுக்கு போறாங்க. போகிற வழியிலே நிறைய மெமரிஸ் எல்லாம் இருக்கு போல, அதெல்லாம் யோசிச்சுட்டே உள்ள போறாங்களா. அங்க போய் அவங்க அண்ணாவோட போட்டோ முன்னாடியே உட்காந்துட்டு, அண்ணா என்னால 2 ஃபேமிலியும் காப்பாத்த முடியல, இந்த நேரத்துல நீங்க இங்க இருந்திருக்கணுமோ, ஒருவேளை எல்லாமே தலைகீழாவும் மாறி இருக்கலாம், என்னால முடியலன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரமும் ஆகுது. அதுக்கப்புறம் கிளம்பலான்ட்டு போகும்போது அந்த காத்துல ஜன்னல் திறக்குதா, அதே நேரத்துல எல்லா பேப்பர்ஸும் பறக்குது. சரி எடுக்கலான்ட்டு போகும்போது அங்க பார்த்தா அந்த அண்ணா ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களே, லீ மேலதான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்க ஷாங் ஃபேமிலியோட சேர்ந்து ஏதோ திட்டுத்தனம் பண்றாங்கன்ட்டு, அதனால தானே ஹீரோயினோட பிளான் பண்ணி அவரை கொலை பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த எல்லா விஷயமும் அவருக்கும் தெரிய வந்துருச்சு. இப்போ அவரு கோவப்படுறாரு, அண்ணாக்கு எல்லாமே தெரியுமா, அவர் ஆரம்பத்துல இருந்தே லீ மேல ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்காரு, ஒருவேளை எங்க அப்பா கொலைக்கும் இவருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கா அப்படி சொல்லிட்டு அவர்
அவரு ஏவியேஷன் ஸ்கூலுக்கு தான் கால் பண்ணிட்டு இப்ப ஈயோட கனெக்ட் பண்ணலான்னு பாத்துட்டு இருக்காரு. இப்ப இங்க கட் பண்ணி அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் காமிக்கிறாங்க. அந்த முன்னாடி ஒரு பையன் ஒரு டிசீஸ்ல இறந்திருப்பான் இல்லையா, அதே மாதிரி இங்க இன்னொருத்தனும் இறக்குறான். இந்த விஷயத்த லீ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றா, இந்த பையன் தெரியாமல இந்த மாத்திரை எடுத்து சாப்பிட்டான், அவனுக்கு ஏதோ போதை இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனா கடைசியில பார்த்தா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்துருச்சு. இந்த பாக்ஸ்ல இருக்க மருந்து மட்டும் மத்தவங்களுக்கு எல்லாம் கிடைச்சதுன்னா எல்லாருமே இப்படிதான் ஆயிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும். இந்த மாத்திரை கோமா எடுத்துட்டு போயிட்டு அந்த ஷாங் மூஞ்சில விசிறி அடிச்சுட்டு, என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க, இது நார்மல் மருந்து நீ எனக்கு சொன்னியா, இதுல வேற ஏதோ ட்ரக்ஸ் கலந்துருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, என்ன வச்சு இந்த பிசினஸ் வர நீ நடத்திருக்க, இந்த ஊர் மக்களுக்கு மட்டும் இது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா எல்லா மக்களோட வாழ்க்கை வீணாயிடும், ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ற சொல்றாரு. என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, இது ஒரு நார்மல் மருந்து தான், இது ஒரு பெயின் ரிலீஃப் தான் அப்படின்ட்டு சொல்றான். உடனே அவரும் அவனை பிடிச்சி வாயில போடுற மாதிரி போட்டு, வேணும்னா நீ அதை சாப்பிட்டு காமிடா, நான் நார்மல் மருந்துன்னு ஒத்துக்கிறேன், நீ இந்த வாழ்க்கையெல்லாம் அழிக்கிறதுக்காக தான் என்னவோ பண்ணிட்டு இருக்க, பெயின் ரிலீஃப்ன்ற பேர்ல என்னென்னவோ மருந்தெல்லாம் கடத்திட்டு இருக்கியா அப்படி சொல்லி அவர் சண்டை போடுறாரு. நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணாலும் இருந்துட்டு போ, இருந்தாலும் அந்த ஸ்டேஷனும் அங்க இருக்க ஆர்மியும் என்னோட இது, நானே பாத்துக்கிறேன், இதை எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அங்க போக பாக்குறாரா. அப்ப அந்த ஒற்றை குச்சியை கண் எடுத்து காமிச்சிட்டு, முடிஞ்சா இந்த ஆர்மியை நீங்க எதிர்த்து பாருங்க அப்படின்ட்டு சொல்றான். அங்க பார்த்தா எல்லாரும் இப்ப லீக் அகைன்ஸ்ட்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்படியே அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இந்த விஷயம் எல்லாம் தெரியாம லீ போஸ் என்ன பண்றான், அவங்க அண்ணாவோட சமாதியில போய் உட்காந்துட்டு, என்னன்னா நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, நீங்க சொன்னீங்க நான் உங்களோட ஃபேமிலின்ட்டு, நீங்க என்ன ஃபேமிலியாவும் ஏத்துக்கல, உங்க தம்பியாவும் ஏத்துக்கல, என்கிட்ட எல்லாம் டிராமா தான் பண்ணீங்க, என் பின்னாடியே எங்க அப்பாவை போட்டு தள்ளுறதுக்கும் நீங்க முடிவு எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் பத்தாதுன்ட்டு உங்க ஃபேமிலியை பாத்துக்கிறதுக்கு உங்க சுமையை ஏன் மேல இறக்கி வச்சுட்டு போயிட்டீங்க, இனிமேட்டு நான் உங்களோட தம்பியோ கிடையாது, நான் முராங் ஃபேமிலியில ஒருத்தனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட பேரை அவங்க அண்ணாவோட சமாதியில இருந்து கல்ல வச்சு இடிச்சு அழிச்சிடறான். அடுத்த நாள் இந்த மருந்து சாப்பிட்டு ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆயிருந்தால இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவனை வந்துட்டு எப்படியாவது காப்பாத்தி அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு போறாரு. ஆனா பின்னாடி இருந்துட்டு யாரோ ஹீரோவை ஷூட் பண்ற மாதிரி இருக்கு கால் கிட்ட. யாடான்னு பார்த்தா லீ போஸ் தான் மொத்தமா வில்லனா மாறின மாதிரி உருவம் எடுத்து நின்னுட்டு இருக்கான். இது எங்களோட இடம், லீ ஃபேமிலிக்கே உண்டான இடம், எங்களோட இங்க ஆர்மியும் இங்கதான் நடந்துட்டு இருக்கு, இந்த இடத்துக்குள்ள நீ சும்மா எல்லாம் வந்துட்டு போக முடியாது, என்ன அந்த ரெட் பில் எடுக்க தானே வந்திருக்க, அதெல்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன உங்களுக்கு புரியலையா இங்க என்ன நடக்குதுன்ட்டு, உனக்கு தான் ஆல்ரெடி இந்த ரெட் பில் பத்தி சொன்னல, இது மட்டும் நம்ம இப்ப ஸ்நாச் அவுட் பண்ணலன்னா கண்டிப்பா இது வெளியில போன பிறகு யார் கையில மாட்டோன்னே தெரியாது, அது மட்டும் இல்லாம உள்ள ஒருத்தர் இன்ஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா, அவனையும் நாங்க எப்படியாவது காப்பாத்தணும், அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணா மட்டும் தான் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரியும், உங்க ஆர்மியில இருக்க யாராலையும் இவனை காப்பாத்த முடியாது, அவனை காப்பாத்தலன்னா மத்த எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, அதனால இவனை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்ல, லீ போஸே ஆல்ரெடி ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு போல, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சரி ஓகே நான் தரேன்ட்டு ஒரு நல்ல விதமா தான் சொல்றான். என்னோட ஆளுங்களே எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்ல, இல்ல எங்களோட ஆளுங்க நாங்களே போய் எடுத்துட்டு வரோம்ட்டு ஹீரோவும் சொல்ல, லீ போஸ ஒத்துக்கிறான். இப்ப அந்த இன்ஃபெக்டடான ஆளை உள்ள இருந்து கூட்டிட்டு வராங்க இல்லையா, அவனை வந்துட்டு டக்குன்னு லீ போஸ் ஷூட் பண்ணிடுறான். என்னடா பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி ஹீரோ திரும்பி பாக்குறாரு. அவனும் வில்லத்தனமா சிரிச்சு நின்னுட்டு இருக்கான். அங்கிருந்து அவரும் கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் லீயை தான் காமிக்கிறாங்க. அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க போல. அவர் இப்ப அங்க இருக்க ஆளுங்களெல்லாம் பார்த்துட்டு, நீங்க கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அவனுங்களுக்கு நாய் மாதிரி உழைச்சிட்டு இருக்கீங்க, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி அவரு சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அந்த நேரம் லீ போஸும் வந்துடுறான். அவன் கை காமிக்கும், அங்க இருக்கவங்க வெளியில போயிடுறாங்க. இதை அவர் நோட் பண்ணிட்டு, என்னடா இங்க இருக்கிறது எல்லாமே ஷாங் ஃபேமிலியோட நாய்ங்க தான், ஆனா நீ கை காட்டினோடனே அவனுங்களா அமைதியா போயிட்டானுங்க, என்ன எனக்கு தெரியாம அவங்க கிட்ட ஏதாவது டீல் பேசியிருக்கியான்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு அவனும் ஆமான்னு ஒத்துக்கிறான். அவ்வளவுதான் அவருக்கு கோவம் பத்திக்கிட்டு வருது. என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க, நீ எனக்கு தான் பிறந்தியா, உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஒரு ஆர்மிக்கு தலைவர் ஆக்குறதுக்கு இதெல்லாம் பண்றதுக்காக தானா, அவங்களா தப்பு செய்றாங்கடா, நீ இந்த ஆர்மியோட ஃபியூச்சர், நீ தான் எல்லாத்தையும் நல்ல முடிவா எடுக்கணும், நீ என்னடா அவன் கிட்ட டீல போட்டு சொதப்பல் வேலை பண்ணி வச்சிருக்க, உங்க அம்மா மாதிரியே முட்டாளா இருக்கேடான்னு சொன்னா அவன் கோவப்பட்டுட்டு, எனக்கு நீங்க மட்டும் தான் ஃபேமிலி, என்னோட ஃபேமிலிலே இப்ப உயிரோட இருக்கிறது நீங்க ஒருத்தர் மட்டும் தான், உங்களை நான் என்ன நடந்தாலும் காப்பாத்தியே தீருவேன்ற மாதிரி அவன் கோமா பேசிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் காதலே வாங்கல லீ. அவரா இவனை பார்த்துட்டு முட்டாள்னு திட்டிட்டு இருக்காரு. சரி அப்பா நீங்க ரொம்ப கோமா இருக்கீங்க, நான் நாளைக்கு வந்து பாக்குற சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்புறானா. போகும்போது என்ன நடந்தாலும் என் உயிரே கொடுக்குன்னா கூட அதை கொடுத்து உங்களை நான் காப்பாத்துவேன் சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். அந்த நைட்டே ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அடுத்த நாள் இந்த ரெட் பில் வந்து மத்த ஊருங்களுக்கோ டெலிவர் ஆக போகுதுன்ட்டு. அதனால இதை எப்படியாவது தடுக்கணும், இந்த ட்ரெயின்ல இருந்து இதை எடுத்துட்டு போக கூடாது, எந்த வழியா போறாங்கன்றதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோனும் வந்துடுறாங்க. இந்த விஷயத்துல என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோ திரும்பிட்டு, பையன் நல்லா இருக்கானா, ஏதாவது பயப்படுறானான்னு சொல்லி கேட்கறாங்களா. அதுக்கு அவங்களும் இல்ல அவனுக்கு ஒரு கதை சொன்ன மொத்தமா மறந்துட்டான் அப்படின்ட்டு அவங்களும் சொல்றாங்க. 19 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்கவும் அப்ப ஹீரோனை திரும்பி பார்த்துட்டு, நம்ம விஷயத்துல நம்ம 2 பேருமே மாறி மாறி சாரி தான் கேட்டுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, இப்போதைக்கு இந்த ரெட் பில்ல தடுக்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம், அதனால அதை பத்தி நம்ம பேசலாம் சொல்லிட்டு அவங்க ஏதோ பிளான்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே
அடுத்த நாளும் ஆகுது. இந்த லீ இருக்காரு இல்லையா, அவர் ஏதோ ஒரு பாட்டு கேட்டுன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அவரோட வீடு முழுக்கவே அந்த ஷாங் ஃபேமிலி ஆளுங்க தான் இருக்காங்க போல. அவர் என்ன நினைக்கிறாரு, இல்ல இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு அங்க இருக்க ஒருத்தரை கூப்பிட்டு, என்னடா பாட்டு ஓடுது, இந்த பாட்டை எனக்கு பிடிக்கல, லைவா யாராவது பாடுற மாதிரி கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு வச்சுறாங்க. போனவன் இப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா அந்த பாடகி, அவங்களதான் கூட்டு வந்து இவங்க உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அவர் இப்ப திரும்பவும் அவரை பார்த்த உடனே இவளுக்கு கோவம் வந்துட்டு நான் கிளம்புற சொல்லிட்டு கிளம்ப போறா. இல்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு லீவோட ரூம்குள்ளேயே இவளை வச்சு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப அவரும் மெதுவா கிட்ட வந்துட்டு எனக்கு நீ கோஆபரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் அங்க உட்கார்றாரு. இவர் ஏதோ பிளான் பண்றாரு போல. இதே நேரம் இன்னொரு பக்கம் லீ போஸ காமிக்கிறாங்க. அவங்க ட்ரெயின்ல இருந்துட்டு எல்லாத்தையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும் இல்லையா, அதனால ஷாங் ஃபேமிலியோட சேர்ந்துட்டு லீ போஸோ எல்லாத்தையும் இந்த ட்ரெயின்குள்ள ஏத்திட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த மெடிசன் மட்டும் இங்க இருந்து வேற எங்கேயாவது போயிடுச்சுன்னா நம்மளால ட்ராக்கே பண்ண முடியாது, எங்க போய் சேர்ந்துருக்குன்னே தெரியாது, இதனால அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. நீங்க என்ன இந்த ஒரு பெரிய பொறுப்புல இருந்துட்டு உங்களால இது கூட காப்பாற்ற முடியாதா, உங்க ஃபேமிலிக்காக தான் இதெல்லாம் சேவிங்லாம் சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். அப்ப லீ போஸ் வேற சொல்றான், என்னடா ஃபேமிலி பத்தி நீ பேசுற, உங்க ஃபேமிலில ஒரு ஃபேமிலி கிடையாது, நீ மட்டும் என்ன உன் ஃபேமிலி முக்கியம் நினைச்சிட்டா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, உன் இஷ்டத்துக்கு தானே நீ நடந்துட்டு இருந்த. அதே மாதிரி உன் அண்ணா பத்தி பேசுறேன், உன் அண்ணா மட்டும் என்ன நேர்மையான ஆளா, அவன் ஆல்ரெடி இந்த ரெட் பில் இருக்குன்றத பத்தி முன்னாடியே தெரிஞ்சுட்டு தான் இருந்தான். அதனாலதான் லீ மேலயும் ஷாங் ஃபேமிலி மேலயும் ஏதோ ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தான். அதோட ரிப்போர்ட் வந்த உடனே லீயை எப்படியாவது போட்டு தள்ளணும்னு நினைச்சிட்டு எங்க அப்பாவை போட்டு தள்ளுறதுக்கு அவன் முடிவு பண்ணி தான் அன்னைக்கு ரென் சுசு வச்சுட்டு அவங்களை கொலை பண்ணவும் ட்ரை பண்ணாங்க. இது எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுடா அப்படின்ட்டு இவரு சொல்றாரு. இது கேட்டோடனே ஹீரோக்கு இப்பதான் எல்லாமே தெரிய வருது போல. அவரு ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு. எனக்கு என்னோட ஃபேமிலி தான் முக்கியம், என்னோட ஃபேமிலில எங்க அப்பா மட்டும் தான் இருக்காரு, அவரை எப்படியாவது காப்பாத்துறது தான் என்னோட மெயின் குறிக்கோள் அப்படின்ட்டு அவன் சொல்ல, உன்னோட அப்பாவை காப்பாத்திடலாம், ஏன்னா எனக்கு தெரியும் அவருக்கும் இதுக்கும் ஏதோ சம்மந்தமும் கிடையாதுன்ட்டு, தயவு செஞ்சு இந்த ரெட் பில்ல மட்டும் எங்கேயோ விடாத அப்படின்ட்டு ஹீரோ லீ போஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த பாடகி தான் காமிக்கிறாங்க. அவங்க லைட்டா கண் கலங்கிட்டே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஆப்போசிட்ல இருக்குது லீயே இல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு போல. சரி லீ எங்க போனாருன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஆட்டோ ரிக்ஷால போய் இறங்குறாரு. அங்க அந்த வண்டி ஓட்டிட்டு வரதும் இவரோட ஃப்ரெண்டு தான் போல. நான் வேணா உங்க கூடவே உள்ள வரவான்னு கேட்டா இல்ல எனக்கு தான் எல்லாமே தெரியும், இங்க என்ன நான் எந்த இடத்துல இருக்கு, எதை எப்படி செயல்படுத்தணும்ட்டு, அதனால நான் தான் போயாகணும், என்னோட ஆர்மி கூட இருந்துட்டு நீங்க இவ்வளவு விசுவாசமா இருந்தது ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து உள்ள போறாரு. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, இந்த பாடகி கிட்ட கோஆபரேட் பண்ணுன்னு சொல்லிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணை உட்கார வச்சு எல்லாத்தையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ரெட் பில் வேற எங்கேயோ போகாம தடுக்கிறதுக்கு என்னால மட்டும் தான் முடியும், எங்க என்னென்ன இருக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், அதனால நான் தான் போயாகணும், இதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. 19 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தம்பி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் செத்து போனானே, அதுக்கான காரணமும் அந்த ஷாங் ஃபேமிலி தான். அவங்க இப்போ மறுபடியும் வேற ஒண்ணு பண்ண போறாங்க, அதை தடுக்கிறதுக்கு நான் தான் போய் ஆகணும், அதனால நான் போறேன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க ஒரு மாதிரி பாக்குறாங்களா, கவலைப்படாத நான் ஒன்னும் இறக்க மாட்டேன், அப்படியே இறந்தாலும் உனக்கும் அதான தேவைன்னு சொல்லிட்டு எழுந்து போறாரு. அப்ப அவளும் நிறுத்திட்டு, இத்தனை வாட்டி நான் தான் உங்களை கொலை பண்ண வந்து தெரியும்ல, என்ன மட்டும் ஏன் இத்தனை நாள விட்டு வச்சிருக்கீங்க அப்படி சொல்லி அவ கேட்க, என் 2 பசங்களோட அம்மாவை நான் சந்தேகப்பட்டே கொண்டுட்டேன், பாவம் அவ என்னால போயிட்டா, எப்பெல்லாம் நான் உன்னை பாக்குறேனோ அவளை பாக்குற மாதிரியே இருக்கு, அவகிட்ட இருக்க கண்ணு மாதிரி தான் உன் கண்ணும் இருக்கு, இந்த விஷயத்துல நீ லக்கி ஆயிட்டா, அதனால தான் நான் உன்னை விட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்புறாரு. இப்படி இவர் உள்ள போறதுக்கு ரெடியா இருக்க, இன்னொரு பக்கம் லீ போஸும் ஹீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்களா. அப்ப லீ போஸ் அவனுடைய துப்பாக்கி எடுத்து ஹீரோ முன்னாடி நின்றாரா. அதை பார்த்துட்டு ஹீரோவோ, என் வாழ்க்கையிலே ஃபேமிலிக்கு முன்னாடி தான் துப்பாக்கி நீட்ட கூடாது நான் நினைச்சிட்டு இருந்தேன், உனக்கு ரொம்ப தைரியம் தான், முடிஞ்சா என்ன ஷூட் பண்ணிக்கோ சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க, பின்னாடி இருந்து ஒரு பாம்பு வெடிக்குமா, செம்ம சத்தத்தோடு வெடிக்குதா. அப்ப ஹீரோவும் லீ போஸும் நூழலில் தப்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பாடகி காமிக்கிறாங்க, அவங்க அழுதுட்டே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களா. அவங்க ஒண்ணு நினைச்சு பாக்குறாங்க, லீ அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரோட வாட்ச் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு, இன்கேஸ் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா உங்க கல்யாணத்துக்கு என்னோட பிரசன்டா வச்சுக்கோங்க, இந்த வாட்ச் நான் என்னோட மனைவி ஞாபகமா வச்சிருக்கேன், இதை அவனுக்கு சொல்லு, அவனை எப்படியாவது முடிஞ்சா நல்ல பையனா மாத்து அப்படின்ட்டு சொல்லிருப்பாரு. இதெல்லாம் யோசிச்சுட்டு அவங்களும் அழுதுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த இன்சிடென்ட் காமிக்கிறாங்க. அந்த இன்சிடென்ட்ல லீ இருக்காருன்றது லீ போஸ் தெரிஞ்சுக்கிட்டு காப்பாத்தலாம் போறாரா. மறுபடியும் அந்த இடத்துல இன்னொரு குண்டு வெடிக்க அவங்க மறுபடியும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சோடனே ஹீரோயினும் வந்துடுறாங்களா. ஹீரோக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு சொல்லிட்டு தான் வந்து பாத்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஹீரோக்கு ஒன்னும் ஆயிருக்காது, உங்களுக்கு பரவாயில்ல எதுவுமே ஆகல இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுட்டு, வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு போகலாம், உங்க பையன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. நான் கூட பையனை ரொம்ப மிஸ் பண்ற சொல்லிட்டு ஒன்னையும் தான்ட்டு சொல்ல வராரு. அப்புறம் எதுவும் சொல்லாம, இந்த இன்சிடென்ட்ல லீ இறந்துட்டாரு, அதனால அவரோட ஃபியூனலுக்கு நான் போய் தான் ஆகணும், என்னதான் இருந்தாலும் அது என்னோட அப்பா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப லீ போஸ் தான் காமிக்கிறாங்க, அவன் மனசு வருத்தத்துல அங்க நின்றுட்டு இருக்கான். பின்னாடி இவங்க ஆர்மியை நின்று, உங்க அப்பாக்காக உங்களுக்காக நாங்க உங்க கூடவே இருப்போம், நீங்க என்ன சொன்னாலும் அந்த ஆர்டரை நாங்க ஃபாலோ பண்ணுவோம், நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம ஆர்மி நான் பழைய மாதிரியே இயங்குவோம் அப்படின்ட்டு இவங்க
இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. சரி நாங்க போயிட்டு வரோம் சொல்லிட்டு இவங்களுக்கோ இரங்கல் தெரிவிச்சுட்டு கிளம்புறாங்களா. அப்ப லீ போஸ் தான் அவங்க அப்பா விட்டுட்டு போனது அவனால ஏத்துக்கவே முடியல. பயங்கரமா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். இந்த இடத்துல எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லீ என்னதான் ஒரு கெட்டவனா இருந்தாலும் அவர் கடைசியில அவரோட உயிரே கொடுத்திருக்காரு. இப்ப அந்த லீ போஸும் அழுதுட்டே இருக்கா. அவரோட இமேஜினேஷன்ல அவங்க அப்பா முன்னாடி வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் வைன் குடுக்கற மாதிரி 2 பேரும் சந்தோஷமா குடிக்கிற மாதிரி அவன் சிரிச்சிட்டு இருக்கான். இப்படி ஒரு சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு வீடியோ தான் இருக்கு, அதுல நம்ம இந்த சீரீஸே முடிச்சிடலாம். நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கோ ஹைப்போ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.